ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற வாசனை பொருட்கள் அல்லது மசாலா பொருட்கள் என்று சொல்லுவோம். அதில் எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த வாசனை பொருட்களை சிங்களத்தில் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் குலுபடு குலுபடு அப்படின்னு சொன்னால் வாசனை பொருட்கள். குலுபடு வாசனை பொருட்கள். சரி, இனி என்னென்ன வாசனை பொருட்கள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். லூணு வெங்காயம், உள்ளி அல்லது வெள்ளை பூண்டு சுதுலூணு, இஞ்சி இங்குரு இஞ்சி இங்குரு, மிளகாய் மிரிஸ் மிளகாய் மிரிஸ் மிளகாய் மிரிஸ். அப்போ நாங்கள் அந்த காய்ஞ்ச மிளகாய்ன்னு சொன்னால் வேலிச்ச மிரிஸ் வேலிச்ச மிரிஸ் காய்ந்த மிளகாய். பச்சை மிளகாய் அமு மிரிஸ். மிளகாய் தூள் மிரிஸ் குடு மிளகாய் தூள் மிரிஸ் குடு. குடு அண்டா தூள், மிளகாய் தூள் மிரிஸ் குடு. துண்டு மிளகாய், மிளகாயை தூளை அரைக்காமல் துண்டு துண்டாக அரைச்சிருக்கும், அதுக்கு சொல்கிறது துண்டு மிளகாய். அதுக்கு சிங்களத்தில் கேலிமிரிஸ் கேலிமிரிஸ். துண்டு மிளகாய், கேலின்ற துண்டுகள், கேலிமிரிஸ் துண்டு மிளகாய். மஞ்சள் தூள் கஹா குடு மஞ்சள் தூள் கஹா குடு. கஹாண்டா மஞ்சள். மிளகு கம்மிரிஸ் மிளகு கம்மிரிஸ். மிளகு தூள் கம்மிரிஸ் குடு. கொத்தமல்லி கொத்தமல்லி, சிங்களத்திலேயும் கொத்தமல்லி என்று தான் சொல்லுவேன். கடுகு அப, வெந்தயம் உலுஹால், சீரகம் சூதுரு, பெருஞ்சீரகம் மாதுரு, ஏலம் கரதமுங்கு, கருவா குருந்து, கராம்பு கராபு நெட்டி, புளி சியம்பலா, தேசிக்காய் தெஹி தேசிக்காய் தெஹி, கறிவேப்பிலை கரப்பிஞ்சா, கொத்தமல்லி இலை கொத்தமல்லி கொலை. கொலைன்னு சொன்னால் பச்சை நிறத்துக்கும் வரும், இலைக்கும் கொலைன்னு தான் சிங்களத்தில் சொல்லுவோம். ரம்பை ரம்பே. தேங்காய் பொல், தேங்காய் பால் பொல் கிரி தேங்காய் பால் பொல் கிரி. தேங்காய் பூ பொல் குடு தேங்காய் பூ பொல் குடு. இங்கே தூள்ன்ற அர்த்தம் வர குடு என்றதான் தேங்காய் பூக்கு பொல் குடு என்று தான் சிங்களத்தில் பயன்படுத்துவாங்க. எள்ளு தலெட்ட எள்ளு தலெட்ட. உப்பு லுணு. கறித்தூள் அல்லது மசாலா தூளுக்கு துணப்பஹ குடு துணப்பஹ குடு. பெதப்பு துணப்பஹ குடு, வறுத்த கறித்தூள். பெதப்புண்டா வறுத்த. சரி, இன்றைக்கு வீடியோவில் சமையலுக்கு பயன்படுத்துகிற முக்கியமான மசாலா பொருட்களை எப்படி சிங்களத்தில் சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.